Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது முட்டை சால்னா. இது ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இதுக்கு வந்து என்னன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கிட்டு அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். மெயினா என்னன்னா முட்டை சால்னாக்கு வந்து தேங்காய், கசகசா, அதே மாதிரி சோம்பு கொஞ்சம். இது வந்து நம்ம தனி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணனும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 முட்டையை நம்ம வந்து வேக வச்சு அதனோட ஓடை வந்து உடைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி கூட 2 பச்சை மிளகாய் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இது கூட நம்ம ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வந்து பச்சை வாசம் வந்து போயிடணும். அதாவது மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதனோட பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலானோட பச்சை வாசனம் போயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் கசகசா, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அதே கடாயில் தான் வதக்குறோம். இப்போ தேங்காயும் போட்டுக்கலாம். இதை வந்து தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம என்னென்னா கடாய் வந்து ஆன் பண்ணலை, கடாயினோட சூடே போதும். இந்த சூட்லேயே வந்து சோம்பு, தேங்காய், கசகசா இதையும் வந்து நம்ம தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டுமே நல்லா ஆறணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அதே கடாயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்னா 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 5 லவங்கம், அன்னாச்சி மொக்கு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது வந்து சால்னாக்கு வந்து நம்ம தாளிக்கக்கூடிய பொருள்கள். இது நல்லா வாசம் வரும். பட்டை, சோம்பனோட வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை 3 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட் வந்து வதங்கினாலே போதும். இது கூடயே நம்ம முட்டையை வந்து லைட்டாக கீறிக்கலாம். 2 சைடு மட்டும் கீறிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெங்காயம், தக்காளி, மசாலா சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணல. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் கொதிக்கணும். அதாவது வெங்காயம் தக்காளினோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற தேங்காய், சோம்பு, கசகசா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு பத்தாமல் இருக்குது. நம்ம உப்பு போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையை சுவையான முட்டை சால்னா ரெடி. நான் முட்டை சால்னா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை உள்ளவர்கள் துன்பப்படுவதையும் ஒழுக்கம் உள்ளவர்கள் சிறப்புறுவதையும் சீர்தூக்கி பார்த்தாவது ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும்.